நிச்சயமாக இது பல காலமாக நம்ம ஊர்ல பேசப்படுற ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். நாய்களுக்கு பேய் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற கேள்விக்கு அறிவியல் ரீதியாகவும், பொதுவான நம்பிக்கையின் ரீதியாகவும் சில விளக்கங்கள் இருக்கு. அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். 1. அறிவியல் பார்வை அறிவியல் ரீதியா பார்த்தா, நாய்களுக்கு பேய் தெரியும் அப்படிங்கிறதுக்கு இதுவரைக்கும் எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா மனிதர்களை விட நாய்களுக்கு சில அதீத திறமைகள் இருக்கு. கேட்கும் திறன் மனிதர்களால் கேட்க முடியாத மிக நுண்ணிய ஒலிகளை கூட நாய்களால் கேட்க முடியும். தூரத்தில் வரும் வண்டி சத்தம் அல்லது சுவருக்கு பின்னால் இருக்கும் பூச்சிகளின் அசைவை கேட்டு அவை குறைக்கலாம். ஸ்டார் வாசனை உணர்வு மனிதர்களை விட 10,000 முதல் 1,00,000 மடங்கு அதிக வாசனை திறன் நாய்களுக்கு உண்டு. நம்மால் உணர முடியாத காற்றில் இருக்கும் மாற்றங்களை அவை எளிதாக கண்டறியும். பார்வை குறைந்த வெளிச்சத்தில் இருட்டில் மனிதர்களை விட நாய்கள் நன்றாக பார்க்கும். ஜன்னலுக்கு வெளியே இருட்டில் நகரும் ஒரு நிழல் அல்லது ஒரு சிறிய பூச்சியை கூட பார்த்து அவை ரியாக்ட் செய்யலாம். 2. பொதுவான நம்பிக்கைகள் நம்ம ஊர் பெரியவர்கள் சொல்வது போல, நாய் திடீரென இருட்டை பார்த்து குரைத்தாலோ அல்லது ஊளையிட்டாலோ அங்கே ஏதோ கண்ணுக்குத் தெரியாத சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது. ஸ்டார் சிக்ஸ்த் சென்ஸ் சிக்ஸ்த் சென்ஸ் விலங்குகளுக்கு ஆறாவது அறிவு இருப்பதாக பல கலாச்சாரங்களில் நம்பப்படுகிறது. இயற்கை சீற்றங்கள், நிலநடுக்கம் போன்றவை வருவதற்கு முன்பே நாய்கள் அமைதியற்ற முறையில் நடந்து கொள்வதை இதற்கு உதாரணமாகச் சொல்வார்கள். 3. ஏன் அப்படிச் செய்கின்றன? ஒரு நாய் திடீரென காலியிடத்தை பார்த்து குரைக்க இவை காரணமாக இருக்கலாம். சுவருக்குள் இருக்கும் எலி அல்லது பூச்சிகளின் சத்தம், மிகவும் தூரத்தில் கேட்கும் ஒரு மர்மமான ஒலி, ஜன்னல் கண்ணாடியில் விழும் ஒரு சிறிய வெளிச்ச பிரதிபலிப்பு. சுருக்கமா சொல்லப்போனா, நாய்கள் குரைப்பது நமக்கு மர்மமா தெரியலாம். ஆனா அது நம்ம காதுகளுக்கும் கண்களுக்கும் புலப்படாத ஏதோ ஒரு இயற்கையான விஷயத்தை பார்த்து கூட இருக்கலாம். உங்க வீட்டு நாய் எப்போவாது இந்த மாதிரி வித்தியாசமா நடந்துகிட்டதை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அத பத்தி நான் இன்னும் விவரமா சொல்லணுமா?